ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஈஸியான ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதில் தினமும் காலை மாலை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கனாலே போதும். இனி மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடுவீங்க. உடல் சூட்டை குறைக்கும் வாய்ப்புண், அல்சர், வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு லேகியம் வெந்தயத்தை வச்சு இன்றைக்கி அருமையான சுவையில் லேகியம் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அரை கப் அளவுக்கு வெந்தயத்தை, அதாவது 100 கிராம் வெந்தயத்தை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா ஊறி இருக்கணும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சத்தும் சுவையும் கூடுதலாக இருக்கும். நல்ல மையவும் அரைபட்டு வரும். இப்போ வெந்தயம் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே ஊற வச்ச தண்ணியோடையே எடுத்து ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச வெந்தயத்தை தண்ணியோடையே சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு சின்ன துண்டு சுக்கு இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. வெந்தயத்தில் தண்ணீர் முழுகிற அளவுக்கு இருக்கணும். இது மாதிரி அப்படி தண்ணீர் குறைவாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசிலும், லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில், மொத்தமாக 4 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே விசில் வரட்டும். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு கருப்பட்டியை காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு சாஸ்பேனில் அரை கப் வெந்தயம் எடுத்தோம். அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கருப்பட்டி இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லை. கருப்பட்டி கரைஞ்சி இது மாதிரி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி ஆற விட்டுடுங்க. இது ஆறட்டும். இப்போ வெந்தயமும் வெந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு குக்கரை திறந்துக்கலாம். 4 விசில் வச்சதுனால நல்லா வெந்தயம் குழையவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ வெந்து இதில் தண்ணீர் விட்டு இருக்கு பாருங்கள். இந்த தண்ணியோடையே அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வெந்திருக்கு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸர் ஜாரில் ஒரு பெரிய தேங்காவை பத்தியாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். அது 1.5 கப் அளவுக்கு வந்தது. அதை அப்படியே மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு 3 ஏலக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் பத்தையாக சேர்த்துருக்கேன். அதனால் நல்லா ஒரு முறை அரைச்ச பிறகு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து அரைச்சி நல்ல திக்கான பாலாக பிழிஞ்சு எடுத்துக்கங்க. முதல் பால் நல்லா திக்காக பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 2வது பால் எடுக்கிறதுக்கு அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர், வெந்தயம் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற அளவுக்குள்ள சேர்த்துக்கங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ஊட்டி பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி 2வது பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே தனித்தனியாக இருக்கட்டும். இப்போ அதே மிக்சர் ஜாரில் வேக வச்ச வெந்தயத்தை எல்லாத்தையும் சேர்த்துடுங்க. அந்த தண்ணியோடையே சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. திக்காக தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு அப்படி தண்ணீர் பத்தாட்டி 2வது தேங்காய் பாலில் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நல்லா வெந்தயம் அரைபட்டிருக்கு. இதோட கரைய வச்ச கருப்பட்டியை வடிகட்டி சேர்த்துக்கங்க. இது மாதிரி வடிகட்டி சேர்த்திங்கன்னா அதில் இருக்க தூசு பூரா வடிகட்டியில் தங்கிடும். இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு திரும்ப ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதிலே கருப்பட்டியை சேர்த்து அரைச்சதுனால நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதே நம்ம கடாயில் சேர்த்தோன்னா கலக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் மிக்சர் ஜார்லேயே ஒரு ஓட்டினீங்கன்னா நல்லா ஈஸியாக கலந்து கிடைக்கும். இப்போ செய்யறதுக்கு அடிகனமான கடாயில் நான்ஸ்டிக் கடாயாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இந்த லேகியம் செய்யறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்கனாலே போதும். மற்றபடி அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ நெய் சேர்த்துட்டு இதில் அரைச்சி எடுத்த வெந்தய விதை சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்துக்கங்க. கைவிடாமல் கலந்திங்கனாலே அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இது மாதிரி கொஞ்சம் திக்காகி வந்ததும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச 2வது தேங்காய் பாலை ஊற்றிக்கங்க.
ரெண்டாவது தேங்காய் பால் எல்லாத்தையுமே ஊற்றி கலந்துக்கங்க. கலக்கமும் ஈஸியாக தான் இருக்கும். இது மாதிரி நல்லா தேங்காய் பாலில் கலந்து ஒன்று சேர வரணும். இந்த தேங்காய் பாலில் வற்றி நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணுங்க. அது வரைக்கும் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க. இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் வற்றி திக்காகியிருக்கு. இப்போ இதில் முதல் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெந்தயத்தில் அதிக அளவில் பெனிஃபிட் இருக்குதுங்க. இதை நீங்கள் லேகியமாக செஞ்சு தர பார்த்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சிறு கசப்பு கூட இருக்காது. முதல் நாள் தான் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். மறுநாள்லாம் கசப்புத்தன்மையே துளி கூட இருக்காதுங்க. இப்போ முதல் பாலை சேர்த்துடுங்க. முதல் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. முதல் பால் சேர்த்து நீங்கள் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலந்திங்கனாலே போதும். நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். அதிக டைம் எடுக்காதுங்க. உடனே ரெடி ஆகிடும். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்பில் அதிக மாற்றங்களை கொடுக்கும். உடல் சூட்டை குறைக்கும். அல்சர், வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்தையுமே குணமாக்கக்கூடியதுங்க. மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலி எல்லாமே குணமாகும். அதுவும் இல்லாமல் கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. முடி நல்லா வளரும், முடி கொட்டாது. வெயில் காலத்தில் உடம்பு ரொம்ப சூடானாலே நோய்களை ஏற்படுத்தும். அந்த சூட்டை குறைச்சி நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. அதனால் இதை நீங்கள் லேகியமாக செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். காலையில் ஒரு ஸ்பூன், மாலையில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கனாலே போதும். நல்ல உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வானலில் ஒட்டாமல், கரண்டியில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா கெட்டியாகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நம்ம சேர்த்த தேங்காய் பால்லேருந்து எண்ணெயை பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். எக்ஸ்ட்ரா நெய்லாம் சேர்க்கவே இல்லை. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு இதை நல்லா ஏர்டை பாட்டிலில் போட்டு மூடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு 2 மாதம் வரைக்கும் கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜிலே வச்சிங்கன்னா கூட 2-3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் நல்ல சுவையாக அருமையாக இருக்கும். நீங்கள் நாள் சாப்பிட பார்த்து சிறு கசப்பு இருக்கும். மறுநாள்லாம் சாப்பிட பார்த்து துளி கூட கசப்பு இருக்காதுங்க. குழந்தைகளுக்கு இது மாதிரி ஸ்வீட்டான லேகியமாக வெந்தயத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு வைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.